எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மிஸ் vlog. ரொம்ப நாள் கழிச்சு உங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ கண்டென்ட் இல்லாதனால தான் நம்ம வந்து இத்தனை நாளாக எடுக்காமல் இருந்தோம். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ இப்போ ரெக்கவர் ஆயாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு கண்டென்ட் கிடச்சிருக்கு. ஃபுட் ஃபெஸ்டிவல் போட்டிருக்காங்க பஹ்ரைனில். ஸோ இன்றைக்கி இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் தான் பார்க்க வந்திருக்கோம். இது வந்து மனாமால ஹார்பர் டவர் இருக்கு இல்லையா, ஹார்பர் ப்ராப்பர்ட்டிஸ் அந்த ஏரியாவில் தான் வந்துட்டு போட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்துட்டு பஹ்ரைனில் எல்லா நாட்டு மக்களும் இருக்காங்க. எல்லா நாட்டுடைய உணவும் வந்துட்டு இங்கே போட்டிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கும். சரி, வாங்க போய் பார்க்கலாம். ரொம்பவே பெருசாக கார் பார்க் ஏரியா லொக்கேட் பண்ணியிருந்தாங்க. காரை போட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்குது. பட் இந்த இடத்துல இந்த வைப்பில் நடந்து போகிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவங்க மியூசிக் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. இல்லை, நம்ம இந்தியன் ஸ்பெஷல் மும்பை ஸ்பைசஸ் வந்து இங்கே சென்டர் போட்டிருக்காங்க. சமோசா, பானிபூரி எல்லாமே இங்கே கிடைக்கிது. அப்படியே இந்த வைப்பை கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு அடுத்து சாப்பாட்டு கடையை நோக்கி போகலாம். இது இட்டாலியன் பாஸ்தா கடை. இது துருக்கி ஐஸ்கிரீம். சால்மன் ஸ்டீக் கடை.
ரொம்பவே நல்லா வாசித்தார். நம்ம ஊர்க்காரன் போலயே இருக்கார். நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் தேங்க்யூ. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் பாருங்கள். அப்படியே பார்க்கலாம். அடுத்து இன்னொரு மியூசிக் பர்ஃபார்மன்ஸ் இங்கே நடந்துகிட்ருக்கு. அதையும் நீங்கள் பார்க்குறீங்க. ஷவர்மா கடை. இவர் ஷவர்மா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறான்னு பாருங்களேன். இங்கே தான் நம்ம ஷவர்மா வாங்கினோம். ஒரு ஷவர்மா 1 தினார் 200 ரூபான்னாங்க. வெளியில் வாங்கினா 300 ஃபில்ஸ் தான், 60 ரூபா வரும். ஸோ இந்த வைப்பில் கொடுத்துருக்காங்க. நல்லாவும் இருந்தது டேஸ்ட். அதிகமாக பர்கர், ஃப்ரைட் சிக்கன், சீ ஃபுட் இதுவே அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஜூஸ் கடைங்களும் அதிகமாகவே இருக்குது. ஐஸ்கிரீம்ஸும் நிறையா இருக்குது. எல்லாமே மெக்சிகன் ஃபுட், டாக்கோஸ். கடைங்க ரிப்பீட்டடாக இருந்தாலும் டேஸ்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. யூனிக்காக ரொம்பவே நல்லாயிருக்கு. கிரான்னு சொல்லிட்டு ஒரு கடை. டீ அப்புறம் கூல்ட்ரிங்க் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். கடைசியாக வந்து கிட்ஸ் ஃபன் ஏரியா இருக்குது. இங்கே ஒரு பைக் அப்படியே எடுத்துகிட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு
கிளம்ப வேண்டியதான். ரைடுக்கு 2 தினாரு 400 ருபீஸ் வரும். மற்ற இடத்துல இதோட கம்மியாக இருக்கும். 200 ரூபாயிலேருந்து 100 ரூபாயில் கூட ரைட் இருக்குது. பட் இந்த இடத்துல டபுள் மடங்காக இருக்குது. வெளியே போயிட்டு பேசலாம் வாங்க. நம்ம இங்கே வந்து ஐஸ்கிரீமும் ஷவர்மாவும் வாங்கினோம். நல்லா இருந்துச்சு. ஷவர்மா நல்லா இருந்தது. இன்னும் அரபிக் குசைன் இன்னமும் நல்லா நிறையா கடைங்க இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு தினார்லேருந்து கூட நம்ம திங்ஸ் வாங்கலாம். 200 ரூபாயிலேருந்துலாம் கொஞ்சம் வந்து காஸ்ட்லியாக இருக்குதுன்னு சொல்லுவேன் நான். இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட ரேட் இருந்திருக்கலாம். ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு 2-3 டிஷ்ஷு ட்ரை பண்ணாலே நமக்கு வந்து ஒரு 2000-3000 அது போல் செலவாகிற மாதிரி இருக்குது. பட் வெளிநாட்டிலேருந்து வந்து இந்த ஈவெண்ட்டெல்லாம் பார்த்து ரசிக்கிறவங்களுக்கு இல்லை இந்த நாட்டு மக்களுக்கே வந்துட்டு இதோட ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதிகமாக வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான கடைகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஓகே இருக்குன்னு தான் சொல்லணும். இன்னும் கொஞ்சம் நான் எதிர்பார்த்தேன். ஆக்சுவலாக ஒரு அரபு கண்ட்ரியில் இருந்துட்டு அராஃபுட்டே இல்லாமல் இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எல்லா ஃபேமஸ் ஹோட்டல்லேருந்தும் வந்து ஒரு சென்டர் எடுத்து பண்ணியிருக்காங்க. ஓகே நல்லா இருந்துச்சு. பட் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில் இந்த ஃபுட் ஈவெண்ட்டை பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு சந்தோஷமாக தான் இருந்துச்சு. மெக்சிகன் ஃபுட்டு, துருக்கியிலேருந்து வந்த ஃபுட்டு, அப்புறம் அமெரிக்கன் ஃபுட்டு, அது இதுன்னு ஒரு சென்டர் இருந்துச்சு. ஸோ எல்லாமே ஓவரால் நல்லா இருந்தது. இந்த ஈவெண்ட் ரொம்பவே நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்களே பார்த்துப்பீங்க. அங்கங்கே வந்து பாட்டு பாடுறது, மியூசிக் வாசிக்கிறது, அது போல் ஒரு யூனிக்காக இருந்துச்சு. ஒரு அமெரிக்கன் ஸ்ட்ரீட்டில் நடந்து போன மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்தது. ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு அட்மாஸ்பியரில் இங்கே எல்லாத்தையும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது என்ட்ரி ஃபீஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது, ஃப்ரீ தான். நீங்கள் வந்து இங்கே ஏதாவது வாங்கி சாப்பிடணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா காசு கொடுத்து வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான். நீங்களும் வந்து உங்கள் ஃபேமிலியோட கண்டிப்பாக நீங்கள் பஹ்ரைன்ல இருந்தால் என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் வெளிநாட்டிலேருந்து பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு பஹ்ரைனில் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே புதுசாகவும் நல்லாவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய கடைகள் இருந்தது, நல்ல யூனிக்கான ஃபுட் இருந்தது. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வந்துட்டு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அகெயின் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. கீப் சப்போர்ட்டிங். நம்மளோட எல்லா வீடியோஸும் பாருங்கள். ஸோ நம்மளோட வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தேங்க்யூ அகெயின். கீப் சப்போர்ட்டிங். பாய்.